உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.pontonkids.com இருந்து. Link is in the description. நியூ கிளாஸ் டீச்சர். எப்பவும் போலயே கட்டு சிங்கி ஸ்கூல் போறதுக்கு காலையில ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சீக்கிரமா கிளம்பு, இல்லனா இன்னைக்கு நாம லேட்டா போக போறோம். அப்புறம் கிளாஸ் டீச்சர் சீமா மேடம் நம்மள திட்டுவாங்க. நான் ரெடி ஆயிட்டேன் சிங்கி, வந்துட்டேன் பார். இருங்க பசங்களா, உங்க லஞ்ச் பாக்ஸையும் வச்சுக்கோங்க. கட்டு சிங்கி அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸ பேக்ல வச்சாங்க. அப்பா கூட ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் வேகமா அவங்க கிளாஸ் ரூம் நோக்கி நடந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்பவும் போலவே அவங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. பயந்துகிட்டே 2 பேரும் வேக வேகமா அடி எடுத்து வச்சாங்க. ஆனா அவங்க பார்த்தாங்க கிளாஸ்க்கு இன்னும் சீமா மிஸ் வரவே இல்ல. உடனே 2 பேரும் போய் அவங்க சீட்ல உட்காந்துட்டாங்க. என்ன குட்டி, இன்னைக்கு சீமா மேம் இன்னும் வரலையா? ஆமா சிங்கி, ஒருவேளை மேம் கூட இன்னைக்கு உங்கள மாதிரியே லேட்டா வராங்க போல. அப்போ இன்னைக்கு மேம் லேட்டா வந்ததுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா? இத கேட்டு சிங்கி, குட்டி, பண்டி எல்லாரும் சிரிச்சாங்க. அப்போ கிளாஸ்க்கு ஒரு புது டீச்சர் வந்தாங்க. எல்லா பசங்களும் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் மேம். இன்னையில இருந்து 1 வீக் வரைக்கும் நான் தான் உங்க கிளாஸோட நியூ டீச்சர். பிகாஸ் சீமா மேம் ஃபங்க்ஷன் விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஓகேவா? அதை கேட்டு பசங்க எல்லாரும் ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேச ஆரம்பிச்சாங்க. சைலன்ஸ். பசங்களா, என்னுடைய கிளாஸ்ல எப்பவுமே எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இன்னும் 1 வாரம் வரைக்கும் உங்க எல்லாருடைய அட்டெண்டன்ஸையும் நான் தான் எடுப்பேன். அப்புறம் 4th பீரியட்ல உங்களுக்கு மேத்ஸ் சப்ஜெக்டும் நான் தான் எடுக்க போறேன். என்னோட கிளாஸ்ல எப்பவுமே எல்லாருமே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஓகே? ஓகே மேம். மேம் எல்லா பசங்களுடைய அட்டெண்டன்ஸையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா கிளம்பிட்டாங்க. லஞ்ச் டைம்ல கட்டு, சிங்கி, குட்டி, பண்டி 4 பேர் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ நம்மளுடைய புதிய மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு தோணுது. ஆமா, அவங்க கிளாஸ் ரூம்ல நம்ம எல்லாருமே அமைதியா தான் இருக்கணும். இல்லனா அவங்க நம்மள திட்டிடுவாங்க. எனக்கு சீமா மேமோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவங்க சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். ஆமா, நம்ம சீமா மேம் எவ்வளவு நல்லவங்க இல்லையா? சரி, எல்லாரும் சீக்கிரமா லஞ்ச சாப்பிட்டு முடிங்க. 4th பீரியட்க்கு பெல் அடிக்க போற டைம் ஆச்சு. இல்லனா நம்மளுடைய புது டீச்சர் கிட்ட முதல்ல நாம தான் திட்டு வாங்குவோம். ஏங்கட்டு இப்படி எல்லாம் சொல்ற? நம்ம எல்லாரும் குட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே நம்ம திட்டு வாங்க போறோம். அதுக்குள்ள ஸ்கூல் பெல் அடிச்சது. எல்லாரும் உடனே போய் அவங்க ஹேண்ட்ஸ வாஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க சீட்ல வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ அதே புது டீச்சர் கிளாஸ் ரூம்க்கு வந்தாங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். நீங்க எல்லாரும் ஒழுங்கா உங்க லஞ்சை ஃபினிஷ் பண்ணீங்களா? எஸ் மேம். மேம் மேல இருக்கிற பயத்துல யாருமே சரியா பதில் கொடுக்கல. அட என்னாச்சு? நீங்க எல்லாரும் இன்னைக்கு சரியா சாப்பிடல போல தெரியுது எனக்கு. யாருக்கிட்டயும் எனர்ஜியை காணுமே. எனர்ஜி இல்லாம நாம மேத்ஸ் எப்படி படிக்க போறோம்? பசங்க எல்லாரும் சைலண்டா இருக்கிறத பார்த்து மேம் சொன்னாங்க. சரி சொல்லுங்க, உங்கள யாரு உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனை எனக்கு சொல்ல போறீங்க? அந்த கேள்விக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லல. அப்போ மேம் யோசிச்சாங்க, இவங்க எல்லாரும் என்னால நர்வஸ் ஆயிருக்காங்க போலியே. அப்போ மேம்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஓகே, எல்லாரும் என்ன பார்த்து பயந்துருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனை நீங்க கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு எப்படி பாடம் நடத்த முடியும் சொல்லுங்க? சரி, இப்ப என்ன பண்றது? ஓகே, ஒரு கேம் விளையாடலாமா? கேம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் முகத்திலயும் சிரிப்பு வந்துச்சு. கேம்? என்ன கேம் மேம்? ரொம்பவே இன்ட்ரெஸ்டான கேம். நான் ஏதாவது ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணனா அவங்க இன்ட்ரோடக்ஷன் இல்ல, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்கணும். நீங்க அவங்கள பத்தி தான் சொல்லணும். எல்லா பசங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்போ மேம் சொன்னாங்க, அட, நீங்க எல்லாரும் பார்க்க ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இருங்க, நான் புரிய வைக்கிறேன். இங்க பாருப்பா, நீ எந்திரி. எஸ் மேம். முதல்ல நீ உன்னுடைய பேரை சொல்லு. அப்புறமா இந்த கிளாஸ்ல உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருங்கிறத என்கிட்ட சொல்லு. மேம், என்னோட பேரு கட்டு. அப்புறம் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்டி தான். இவன் தான் பண்டி. ஓகே, சரி கட்டு, உன் ஃப்ரெண்ட பத்தி எல்லா டீடைல்ஸும் சொல்லு. அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுன்றது? மேம், இது பண்டி. அவனுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ். அப்புறம் இவனுக்கு என் கூட பேட்மிண்டன் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி கட்டு, நீ சொல்லு, உன்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் எது? மேம், என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் மேத்ஸ் தான்.
சீமா மேம் எங்களுக்கு மேத்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கத்து கொடுப்பாங்க. அவங்களுடைய மேத்ஸ் குவிஸ்ல நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் வருவேன். தட்ஸ் கிரேட் கட்டும். நவ் யூ சிட் டவுன். ஓகே மேம். அடுத்தது யாரு? ஓகே. நீதாம்மா. உன்னோட பேர் என்ன? அப்புறம் உன்னுடைய ஃப்ரெண்டோட பேர் என்ன? அப்போ குட்டி எழுந்துச்சு நின்னா. அப்புறமா சொன்னா, மேம் என்னோட பேரு குட்டி. அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிங்கி. சிங்கி அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் கையை தூக்கி மேம் கிட்ட சொன்னா, என்னோட பேரு தான் சிங்கின்னு. ஓகே சரி குட்டி, நீ சொல்லு. சிங்கிக்கு சாப்பிடுறதுல எந்த சாப்பாடு ரொம்பவும் பிடிக்கும்? மேம் சிங்கிக்கு ரொம்ப பிடிச்சது சீஸ் சாண்ட்விச். என்னுடைய அம்மா என் லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து அனுப்புவாங்க, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சிங்கி, குட்டி சொன்னது சரியான ஆன்சர் தானா? எஸ் மேம், அவ சொன்னது எல்லாமே சரிதான். வெரி குட் குட்டி, நீ உட்காரலாம். இதுக்கப்புறம் யார் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட பத்தி சொல்ல போறீங்க? இந்த தடவை பசங்க எல்லாருமே அவங்களுடைய கையை தூக்குனாங்க. அவங்க ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எல்லா பசங்களும் மேம் கிட்ட அவங்க இன்ட்ரோடக்ஷனை கொடுத்தாங்க. மேம் கூட அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாச்சு. எல்லா பசங்களும் மேம் கூட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கவனமா பாடத்தை படிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு வாரமும் முடிஞ்சு போச்சு. சீமா மேமும் திரும்ப வந்துட்டாங்க. குட் மார்னிங் பசங்களா, நீங்க எல்லாரும் என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையா? மிஸ் பண்ணோம் மேம். இன்னில இருந்து மறுபடியும் நான் தான் உங்களுக்கு பாடம் எடுக்க போறேன். மேம் உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு வந்திருந்த அந்த புது டீச்சர் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க ஃபர்ஸ்டே எங்களை கேம் விளையாட வச்சாங்க. அப்புறம் மேம் அவங்க மறுபடியும் மேத்ஸ் குவிஸ் வச்சாங்க. அதுல மறுபடியும் கட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்தான். எப்போ நான் தானே? ஆமா மேம், ஆனா நாங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணோம். எஸ் மேம். கவலைப்படாதீங்க பசங்களா, இப்ப நான் மறுபடியும் திரும்ப வந்துட்டேன்ல. வாங்க, எப்பவும் போலவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படிக்கலாம். அடிக்கடி அந்த மேமும் உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு வந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஓகே மேம். இப்படி மறுபடியும் பசங்க எல்லாரும் அவங்களுடைய பழைய டீச்சர் கூட சேர்ந்து சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.